டேஸ் இன்னைக்கு வீடியோல பார்த்தோம்னா நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் பாத்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒயர்லெஸ் மில்க் ஃப்ராத்தர். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம கிச்சன்ல பாத்தீங்கன்னா அந்த மில்க் அந்த இந்த தயிர் எல்லாம் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்றதுக்காக ஒரு கேஜெட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அது வந்துட்டு கொஞ்சம் மெக்கானிக்கலா நம்ம ஒர்க் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இது பாத்தீங்கன்னா ஒயர்லெஸ், நீங்க சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், இதுவே வந்துட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வந்துட்டு கொடுத்துரும். ஸோ இதை நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி டெக் ரிலேட்டடாகவும் பெட் ரிலேட்டடாகவும் நான் ரெகுலரா போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு மேல என்னென்னலாம் போட்டிருக்குன்றத பார்த்தோம்னா, இது வந்து சீப்பன் சாஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிராண்டிங் வந்துட்டு மேல மென்ஷன் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது 4-in-1 மில்க் ஃப்ராத்தர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சைட்ல பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்க்குள்ள என்னென்னலாம் இருக்கு, அதாவது சார்ஜிங் கேபிள் இருக்கு, அந்த இது கூட அட்டாச் பண்ணக்கூடிய ஒரு சில அட்டாச்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குன்றத வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிம்பிளா தான், ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், உங்களுக்காக தான் திரும்ப அன்பாக்ஸ் பண்றேன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே நமக்கு வந்துட்டு உள்ள இன்னொரு பாக்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் உள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்கு. அதன் கீழே பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதுல வந்து நம்ம அதை வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிட்டு திரும்ப இதுல ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த இதுக்குள்ள பார்த்தோம்னா இன்னொரு பாக்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுல தான் பாத்தீங்கன்னா நமக்கு மெயினான அட்டாச்மெண்ட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அழகா நம்மளோட கேஜெட்டோட போட்டோ வந்துட்டு இந்த இடத்துல போட்டிருக்காங்க. முன்னாடி ஒயிட் கலர்லயும் பின்னாடி பிளாக் கலர்லயும் இருக்கு. பட் நம்ம கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா பிளாக் கலர் தான். ஸோ இதை ஓபன் பண்ணோம்னா இதுக்குள்ள வந்துட்டு நமக்கு மெயின் அந்த மிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த இது, அதாவது இதுக்குள்ளதான் பாத்தீங்கன்னா அந்த மோட்டார் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஹேண்டில் இதை யூஸ் பண்றது கொடுத்துருக்காங்க. அந்த இது கூட போடக்கூடிய அட்டாச்மெண்ட்ஸ், இது கூட போடுறதுக்கு அட்டாச்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 3 டிஃப்ரெண்டான அட்டாச்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்னும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் என்னன்றதை நம்ம வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சொல்ல மறந்துட்டு, உள்ள பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி நமக்கு வந்துட்டு இந்த சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதான் யூசர் மேனுவலுமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பேப்பர்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இப்போ இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா நமக்கு பாக்ஸ்குள்ள இருந்தது. இது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு. இது பாத்தீங்கன்னா இதுதான் மெயினான ஹெட். ஸோ இதுக்குள்ளதான் பாத்தீங்கன்னா மோட்டார் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டனை நீங்க சிங்கிள் பிரஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பீட்ல ஒர்க் பண்ணும். திரும்ப செகண்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஸ்பீட்ல போகும். திரும்ப பிரஸ் பண்ணும்போது ஃபுல் ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படிதான் பாத்தீங்கன்னா நீங்க இதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் நீங்க மிக்ஸ் பண்றதுக்கு இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 3 டிஃப்ரெண்ட் அட்டாச்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இது ஒன்னொன்னுக்காக யூஸ் பண்றது. இது பாத்தீங்கன்னா நான் மோஸ்டா வந்துட்டு நிறைய யூடியூப் ஷார்ட்ஸ்ல வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். அதாவது சாக்லேட்ல டிப் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த காஃபி கிளாஸஸ்ல ஸ்ப்ரிங்கிள் அதை ஸ்ப்ரே பண்ற மாதிரி இருக்கும். சுத்தி அந்த டிசைனா வர்றதுக்காக இப்போ யூஸ் பண்ணுவாங்க. இதை நான் பார்த்துருக்கேன். அண்ட் இது நம்ம நார்மலா வீட்டில் யூஸ் பண்றது, மிக்சிங்காக யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்குன்றது எனக்கே தெரியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்க இந்த 3 டிஃப்ரெண்டான அட்டாச்மெண்ட். ஸோ இது எப்படி இதுல அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஹெட்டுக்குள்ள இந்த மோட்டரோட அட்டாச் பண்ற மாதிரி ஒரு உள்ள ஒரு ஒயிட் கலர்ல ஒரு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட இதை பாத்தீங்கன்னா வச்சு நீங்க ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க இதை வச்சு கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா இது லாக் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படிதான் பாத்தீங்கன்னா இது யூஸ் பண்ண முடியும். இப்போ இதுக்கப்புறமா நான் இந்த ஒரு அட்டாச்மெண்ட்டையும் அட்டாச் பண்ணி இதை நான் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா இதை செக் பண்றதுக்காக, அதை டெமோ பாக்குறதுக்காக பாத்தீங்கன்னா நான் தண்ணி தான் பாத்தீங்கன்னா ஒரு வெசல்ல வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த அட்டாச்மெண்ட் வந்து கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்லோ மோட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்லோலயே பாத்தீங்கன்னா நமக்கு இது வந்துட்டு கொஞ்சம் வெளியெல்லாம் வருது. ஸோ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸோ ரொம்பவுமே பாத்தீங்கன்னா தெரிக்குது. ஸோ இது தண்ணின்றதுனால இப்படி தெரிக்குதுன்னு நினைக்கிறேன். இதுவே நீங்க கேர்டு இந்த மாதிரி ஏதாச்சும் பண்றீங்க ஆக்சுவலா அப்படிங்கிறப்போ கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தாலும் தண்ணிக்கும் பாலுக்கும் அந்த அளவுக்கு திக்னஸ் டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ வாட்டரே இப்படி தெரிக்குதுன்னா இப்போ பால் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ ஸ்பீடை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஒரு நம்ம அட்டாச்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த அட்டாச்மெண்ட்டை எடுத்துட்டு நம்ம இந்த அட்டாச்மெண்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு.
ஓகே. அத கம்பேர் பண்ணும்போது நம்ம இது பார்த்தோம்னா, இது கொஞ்சம் பக்காவா இருக்கு. இது வந்துட்டு அவ்வளவா தண்ணி வெளிய வர மாட்டேங்குது. அதாவது நீங்க கம்மியான ஸ்பீட்ல வச்சு யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்போ, பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு இது வொர்க் பண்ணுது. ஸோ அந்த 3வது ஹெட் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, இந்த சாக்லேட்ஸ வந்துட்டு கிளாஸ்ல அந்த டிசைனா ஸ்ப்ரே பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி இதுல வொர்க் பண்ணுதுன்றத நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அதோட பேட்டரி வந்துட்டு காலியாயிடுச்சு. ஆக்சுவலி இது ரீசார்ஜபிள் தான். சார்ஜ் வந்துட்டு காலியாயிடுச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு பாதியிலேயே வந்துட்டு நின்றுது. ஸோ இது இப்ப எப்படி சார்ஜ் பண்றது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இத சார்ஜ் பண்றதுக்கு இவங்களே தனியா கேபிள் குடுத்துருக்காங்க. பட் இந்த கேபிள் ரொம்ப குட்டியா இருக்கு. ஸோ உங்களுக்கு இது ப்ராப்ளம் இல்ல. டேபிள்ல அது மாரி தான் வச்சு போடுவேன். ஒரு பிளக் பாயிண்ட் பக்கத்துல இருக்குன்னா, நீங்க இதையே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தா கேபிள் தேவைப்படுது அப்படின்னா, ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. நீங்க உங்களோட மொபைலோட சார்ஜிங் கேபிள்ஸ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் அதுதான் யூஸ் பண்றேன். ஸோ இங்க மேல பார்த்தீங்கன்னா, நமக்கு சார்ஜ் பண்றதுக்கான டைப் சி போர்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா, சார்ஜிங்க்கான இண்டிகேஷன் உங்களுக்கு இங்க ரெட் கலர்ல தெரிஞ்சிரும். கனெக்ட் பண்ண உடனேயுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெட் கலர்ல இண்டிகேஷன் வந்துரும். ஸோ இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நீங்க சார்ஜ் பண்ணிக்கிட்டே யூஸ் பண்ண முடியாது. இப்ப நான் சார்ஜ் போட்டிருக்கேன். ஆனா ஆன் பண்ணா பார்த்தீங்கன்னா, ஆன் ஆகாது. ஒன்ஸ் இது சார்ஜ் ஆனதும் நீங்க இத அத டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சார்ஜ் போட்டே யூஸ் பண்ண முடியாது. ஸோ சார்ஜ் போட்டு யூஸ் பண்ற மாரி இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சார்ஜ் இல்லாத டைம்ல நம்ம அப்படியே வொர்க் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இதுல வந்துட்டு கிடையாது. ஸோ நீங்க சார்ஜ் போட்டு ஜஸ்ட் இதுல ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ட பத்தி நான் ஃபுல்லா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஸோ டெமோவுமே நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு புடிச்சிருக்கா? எப்படி இருக்கு? அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல இத பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இது மாரி அடுத்தடுத்து என்ன கேட்ஜெட்ட பத்தின வீடியோ வேணும்ன்றதையும் சொல்லுங்க. வரப்போற வீடியோல பார்ப்போம். ஸோ மீண்டும் உங்கள ஒரு புது வீடியோல வந்து பார்க்குறேன். அன்டில் தென் திஸ் இஸ் பைரி சைனிங் ஆஃப்.